உங்கள் பிங்கி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிங்கி பிளஷ் மேக்கப் அண்ட் பிளாக். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேஜில் ஒரு லாங் வீடியோ பார்த்தேன். இன்றைக்கி ஒரு பிரைடல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோட பிரைட் மதியோட பிரைடல் பிளாக் தான் இது. ஸோ அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலியில் இருக்க தச்சநல்லூர் வரைக்கும் போயிருந்தோம். டோட்டலாக இந்த பிளாகில் நான் வந்து ஒரு 3 ஈவெண்ட்ஸ் வந்து நான் கவர் அப் பண்ண போகிறேன் அவங்களோடது. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் செரமனி லுக் நான் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து பிடிச்சி தான் அவங்களோட அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ்க்கு என்ன புக் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு சங்கீத் லுக் தான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ளவரிங் செரமனி லுக் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் லுக், இது செகண்ட் லுக் அவங்களுக்கு நான் பண்ணுறது. ஸோ ரொம்ப அழகாக வந்திருந்தது சங்கீத் லுக். அவங்க கேட்டது என்னென்னா நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஸ்கின் ஃபினிஷாக இருக்கணும், அதுக்காக என்னை ரொம்ப டல்லாக காட்டிட வேண்டாம், கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேருக்கு அவங்க ஹேர்லேயே நல்ல பவுன்சியான கேர்ள்ஸ் வந்து பண்ணி கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நல்லா பவுன்சியாக வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஐஸ், லிப்ஸ் எல்லாமே அவங்களோட அந்த பியூட்டிஃபுல்லான மேக்ஸி கவுனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் பிங்கி அக்கா நீங்கள் எந்த ஊருக்குலாம் வந்து நீங்கள் பிரைடல் புக்கிங்ஸ் எடுப்பீங்க அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி வருது. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் வந்து தூத்துக்குடி பேஸ்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். பட் நான் வந்து இங்கேருந்து திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, மதுரை, விருதுநகர் அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்குமே நான் ட்ராவல் பண்ணுறேன். அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து ராமேஸ்வரம், ராம்நாட் வரைக்குமே 3 ஹவர்ஸ் வரைக்குமே நான் வந்து ட்ராவல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் என்னோட பிரைட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க, உங்களோட ஈவெண்ட்க்கு புக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பிங்கி பிளஷ் உங்களோட ஈவெண்ட்க்கு வந்து புக் பண்ணிக்கலாம். நான் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ தட் என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யூடியூப்லேயும் இருக்கும் ஆப்வியஸாக, பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் இன்னும் நிறையவே போஸ்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட சங்கீத்தோட ஃபைனல் அவுட்கம். பிரைட் லவ் தி லுக் அண்ட் பிரைடோட ஃபேமிலியுமே அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க இந்த லுக்குக்கு. ரொம்ப 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 அழகாக இருந்தது. லிட்டரலாக ஒரு பிரின்சஸ் டால் மாதிரி இருந்தாங்கல்ல. அண்ட் தென் பிரைடே எங்களுக்கு அவங்க வீட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பிரைடை பற்றி சொல்லியே ஆகணும். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட். அண்ட் தென் நாங்கள் தூத்துக்குடி போயிட்டு மறுபடியும் வர வேண்டாம், ட்ராவல் தான் வேஸ்ட் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்சும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டாச்சு. ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. பொதுவாகவே நான் அவுட் ஸ்டேஷன் ஒரு 2-3 ஈவெண்ட்க்கு மேலே எடுக்கிறேன் அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஹோட்டலில் வந்து ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பிகாஸ் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஆஃப்டர்நூன் வந்து பிரைடோட என்கேஜ்மெண்ட் இருந்தது. லைக் ஈவினிங் வந்து பிரைடோட என்கேஜ்மெண்ட் இருந்தது. நான் நினச்சேன் ஈவினிங் தானே, சங்கீத் முடிச்சுட்டு அவங்க ஆஃப்டர்நூனே வந்துடுவாங்க, நமக்கு சாலிடாக ஒரு 2 hours to 3 hours கிடைக்கும், நம்ம வந்து சூப்பராக ஒர்க் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சி வச்சிருந்தேன். பட் ஆனால் சங்கீத் முடியவே லேட் ஆகிட்டு. ஸோ பிரைட் வந்து எங்களை ரொம்ப லேட்டாக தான் பிக்கப் பண்ணவே வந்திருந்தாங்க. நானும் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பிரைட் என்கிட்ட சொன்னாங்க, அக்கா 1 hour தான் இருக்குது, கடை நீங்கள் எனக்கு லுக்கை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அவங்களுக்கு ஆல்ரெடி போட்டு பழக்கம் இருந்தனால ரொம்ப குவிக்காக முடிச்சிட்டேன். பட் இந்த லுக்கை யாருமே வந்து 1 hourல கம்ப்ளீட் பண்ண லுக்குன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஆனால் நான் அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணேன் இந்த லுக்குக்கு. பிகாஸ் அவங்க வந்து சங்கீத் மாதிரி இல்லை, இது என்கேஜ்மெண்ட்டுங்கிறது பொதுவாக நமக்கு வந்து ஒரு முகூர்த்த நேரம் அந்த மாதிரிலாம் குறித்து பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம ஷார்ப்பாக இருந்து ஆகணும். ஸோ அதனால நம்ம எந்த இடத்துலையுமே லுக்கையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, டைமும் ரொம்ப எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதனால பிரைடுக்கு வந்து அவங்க எப்படி கேட்டாங்களோ அதை விட ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு பண்ண லுக்கில் என்னோட ஃபேவரெட்டுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட் லுக்கை தான் சொல்லுவேன். ப்ரிட்டியாக இருந்தாங்க நம்ம பிரைடு. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா சாரீ சேஞ்சுக்கு நான் சாரீ ட்ரெப்பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அவங்க தான் மஹால் போனாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அகைன் ஹோட்டல் போய் ரிலாக்ஸ் பண்ண போயாச்சு. பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங் முகூர்த்தம், அதனால் ஏர்லி மார்னிங் எந்திக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஹோட்டல் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் ஏர்லி மார்னிங் வந்து அவங்களுக்கு முகூர்த்தம் லுக் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ பிரைடு மதிக்கு வந்துட்டு நான் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் கொடுத்துருந்தேன். அண்ட் இங்கேருந்து நான் தூத்துக்குடி போய் அங்கே இன்னொரு பிரைடுக்கு சர்ச் வெட்டிங்க்கு ஸ்லாட் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் பிரைடோட லுக்கை வந்து நான் ரொம்ப குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு காலையிலேயே அவங்க சொன்ன டைமை விட ஷார்ப்பாக நாங்கள் வந்து போயிட்டோம். நாங்கள் போகவுமே பிரைட் வந்து ரெடியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சாரீ ட்ரேப் பண்ணிவிட்டு நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு மேக்கப் ஹேருக்கு கூட அவ்வளோ டைம் எடுக்கல. ஆனால் அவங்க ஜுவல்லரி அலைன்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. பிகாஸ் இப்போது பொதுவாகவே ஒரு கேரளா பிரைட் லுக்காக அவங்க பிரைட் கேட்குறாங்களா இருக்கட்டும், இல்லை முகூர்த்தம் லுக்காக இருக்கட்டும், பிரைட் வந்து பொதுவாக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறப்போ மேக்கப், ஹேர் அது எல்லாமே ஒரு 50-40 இருந்தாலும் ரிமைனிங் இருக்கிற அந்த 10% வந்து அந்த ஜுவல் அலைன்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஜுவல் அலைன்மெண்ட் சொதப்பிட்டு நம்ம மீதி எது பக்காவாக பண்ணாலுமே எல்லாமே ஓவரால் லுக்கு ஒரு மாதிரி மெஸ்ஸாக தான் தெரியுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ அதனால் பிரைட் வந்து அந்த ஜுவல் எல்லாமே பிரைட் கிட்ட கேட்டு அவங்க எந்த மாதிரி அலைன்மெண்ட் விரும்புகிறாங்கன்னு கேட்டு எல்லாமே ப்ராப்பராக க்ளூ ட்ராப் எல்லாம் போட்டு ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணி நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். அலைன்மெண்ட்டு ரொம்ப நீட்
நீட்டாக அழகாக பண்ணியிருந்தேன். அவுட்கம் வந்து சொல்லவே வார்த்தையில அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் அவங்க ஃபேமிலியிலேருந்து அவ்வளோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ பிரைடுக்கு முடிச்சுட்டு நான் அப்புறம் தூத்துக்குடிக்கு உடனே கிளம்பிட்டேன். பிகாஸ் அங்கே வந்து எனக்கு அடுத்து இன்னொரு சர்ச் வெட்டிங் பிரைடு இருந்தாங்க. இது தச்சநல்லூர் வேறு. ஸோ அதனால் 1 hour ஆகாது, 1.5 hour ஆகும். ஸோ அதனால டைம் முன்ன பின்ன ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கேருந்து சல்லுன்னு தூத்துக்குடிக்கு வந்து பறந்தாச்சு. ஏன்னா அந்த பிரைடுக்கும் கல்யாணம். ஸோ அவங்களுக்கும் நம்ம டிலே பண்ணிடக்கூடாது. பொதுவாகவே நான் 2-3 ஆர்டர்ஸ் எடுக்கிறப்போ ஒரு பிரைடுக்கு வந்து 1 hourங்கிற கணக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் என்னால் அது பண்ண முடியும். இன்பிட்வீனில் half an hour அந்த ட்ராவல் டைம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். லோக்கலில் எடுக்கிறதா இருந்தால், அவுட் ஸ்டேஷனாக எடுக்கிறதா இருந்தால் அந்த ட்ராவல் டைம் எனக்கு கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நான் செகண்ட் ஆர்டர் எடுப்பேன், இல்லைனா நான் விட்டுருவேன். அன்னைக்கு வந்து எனக்கு அமைஞ்சு வந்திருந்தது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ மதிக்கு கிரியேட் பண்ண 3 லுக்கில் உங்களோட ஃபேவரட் லுக் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட் அவுட் நான் வந்து தூத்துக்குடிக்கு தான் போயிட்டுருக்கேன் என்னோட பிரைடை வந்து ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ என்னோட பிரைட் வந்து கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணணும். ஐஸ் யூஸ்வலாகவே அவங்க நல்லா காஜெல்லாம் போட்டு நல்லா போல்டாக தான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணியிருந்தேன். நான் வரதுக்குள்ளேயே டீம்லேருந்து சாரீ எல்லாமே கட்டி ரெடியாக இருந்தாங்க. ஸோ போனோடனே மேக்கப்பும் ஹேரும் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப குவிக்காக முடிச்சிட்டேன். நான் என்றைக்குமே ஸ்பீடாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து லுக்கு என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். அது பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு கூட ஒர்க் பண்ண பிரைட்ஸ்க்கும் தெரியும். 1 hourல கிரியேட் பண்ண லுக்காக இருந்தாலும் 3 hours கிரியேட் பண்ண லுக்காக இருந்தாலும் பார்க்கறதுக்கு சேமாக தான் இருக்கும். ஏன்னா 200% போட்டு தான் நான் எல்லா பிரைட்ஸுக்குமே நான் லுக் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் 1 hour ஸ்லாட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த லுக்கில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் என்னோட பிரைட் வந்து என்னை புக் பண்ணும்போது ரொம்ப பயந்து புக் பண்ணாங்க. பிகாஸ் அவங்க வந்து மேக்கப் அது இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, அது எதுவுமே செட் ஆனதில்லைங்கிற மாதிரி தான் என்னை புக் பண்ணாங்களே. பட் ஆனால் க்ரூமும் பிரைடும் சேர்ந்து என்கிட்ட அவ்வளோ தடவை டிஸ்கஸ் பண்ணி கன்சல்டேஷன்லாம் எடுத்த பிறகும் அவங்களுக்கு வந்து அந்த டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. பட் ஒன்ஸ் நான் வந்து லுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெட்டிங் அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு வந்துட்டு குரூம் கிட்ட இருந்தும் மெசேஜ் வந்தது, பிரைட் கிட்ட இருந்தும் மெசேஜ் வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த நாள் வந்து இனிதே முடிஞ்சுது. ஸோ இதேமாதிரி நிறைய vlogs பார்க்குறேன்னு நம்ம பேஜை இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை நம்பி ஒரு 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறீங்க. பட் ஆனால் நான் லாங் வீடியோஸே போட மாட்டேன். ஷார்ட்ஸ் தான் அத்தனை பேருக்கு பிடிக்குது. ஷார்ட் வீடியோஸ்க்கு தான் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு தெரியல. நானும் லாங் வீடியோ போட ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் மொபைல் ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேதுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ரீல்ஸ்க்கு எடுத்த வீடியோஸை நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அப்கமிங்கில் ட்ரை பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி லாங் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு லாங் வீடியோஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஈவெண்ட்க்கு நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஈவெண்ட்டுக்கு நான் வந்து மேக்கப் பண்ண வருவேன். ஸோ மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேஜையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்தமாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான பெரிய வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபீடில் வரும். ஸோ இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஆப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you and take care.